பசியும் உணவுமே ஆதிநிலை. பசியும் உணவுமே ஆதிநிலை. பசி உணவை படைத்தது, உணவு பசியை படைத்தது. இப்போ ஒரு வாசகம் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த வாசகத்தை புரிஞ்சு உங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணுறதுக்கே உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். புரியாது. ஏன் புரியாது சொல்லுங்கள்? ஏற்கனவே ஒன்று உள்ளே வச்சுங்கிறீங்க பாருங்கள், அதை தூக்கி வெளியே போடணும். வெளியே போட்டால் தான் இது புரியும். நான் வெளியே போட்டேன், உங்களால் செய்ய முடியாது. அதுக்கெல்லாம் ஒரு தைரியம் இருக்கணும். எது? குருநாதரை தூக்கி தொலைவாக வைக்கணும். சரி, பாடத்துக்குள்ள நீ கடந்து போவோம். பசியும் உணவுமே ஆதிநிலை. புரியுதுங்களா? பசி எடுத்துதா? சாப்பிட்டீங்களா? மகிழ்ச்சியாக சாப்பிடுங்க. அப்பா அம்மா வீட்டிலே வச்சுன்னு பார்த்துங்க. அப்பா நெத்தியில் இருக்கார், திருநூறாக இருக்கார். அம்மா கருவறையாக இருக்கிறாங்க. இருட்ட இரவு. இது பகல், இது இருட்டு. இருட்டு என்பது இரவு என்பது தாய், பகல் என்பது தந்தை. உட்பொருள் விளக்குகிறேன். மகிழ்ச்சியாக வாழுங்கள். அப்பா அம்மா வீட்டிலே வச்சு பார்த்துங்க. நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க. ஏன்? நானே ஒத்துக்கிறேன், பார்க்க மாட்டீங்க நீங்களா. அது எனக்கே தெரியும். நம்ம வீடியோ விட்றேன், எதுனா ஒரு டைரக்ஷனு டெக்கரேஷனு பின்னாடி அப்படியே கம்ப்யூட்டரை வச்சு அப்படியே ஒளி வட்டம், இந்த வட்டம், அந்த வட்டம்லாம் எதுனா இருக்குதா பாரு. இதுதான் உண்மை. ஆனால் நான் சிரிச்சிக்கினே பேசுவேன். இந்த பின்னாடி ஒளி வட்டத்தெல்லாம் காட்டுறாங்க பாருங்க. அப்படியே பூமி சுத்தம், அப்படியே செவ்வாய்கோள் சுத்தம், அப்படியே சனிக்கோள் சுத்தம், அப்படியே சூரியனை சுற்றி நிற்கும். கம்ப்யூட்டர் வச்சு டிசைன் பண்ணுவாங்க. நீ எதனா பார்த்து அவங்க அண்ணுக்கு தெரிஞ்சுது? அதெல்லாம் தெரியாதெல்லாம் பேசுங்கிறிய. உங்களுக்கு எல்லாருக்கும் குருமாருங்களை விட்டுடுன்னு சொல்லுவேன். ஏன்? உங்களுக்கே ஒரு கஷ்டம் இருக்கான். திருப்பியும் சொல்கிறேன், நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. இதை யார் பார்ப்பாங்கன்னா, உண்மையாக இருக்கிறவங்க மட்டும்தான் பார்ப்பாங்க. இப்போ எந்தில் ஏமாத்தலே இருக்காது. புரியுதா? சரி, ஏமாறதா தான் போய் ஏமாறுங்க. புரியுதுங்களா? ஏன்னா நான் ஏமாந்து திரிந்து வெளியே வந்துவேன். புரியுதுங்களா? அதுக்காக நம்மளது எந்த டெக்கரேஷன் இருக்காது. இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி ஒன்று பார்த்தேன். என்னென்னா, ஒரு குருநாதரை காமிச்சு நான் இந்த குருநாதர்கிட்ட வந்தால் பல அற்புதங்கள் நடந்தது. இஷ்டத்துக்கு இன்னொருத்தர் பல ஞானங்கள் கிடைச்சிது எனக்கு. ஒரு ஆள் ஒன்று அதை பேட்டி எடுத்துன்னு விட்டுங்கிறாங்க. சரி, விடட்டும், அவருக்கு ஏதோ ஒரு வருமானம் வரட்டும். சரி, அதுக்கு. ஆனால் வருமானத்துக்கு குருநாதர் தேவை. புரியுது? அது தேவை. கடவுள் தேவை. நமக்கு கடவுளும் தேவையில்லை, குருநாதரும் தேவையில்லை. கடவுள், ஆண்டவர், இறைவன், தெய்வம். அது உங்களுக்கு புரியுதுக்காக சொல்லிங்கிற படைப்பை நான் ஒத்துக்குவேன். புரியுங்களா? பசி உணவை நான் ஒத்துக்குவேன். நான் என்னென்னா இருக்கிறத பேசுவேன். இப்போ நான் பேசுகிறேன்னா 800 கோடி பேர் சைலண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் 800 கோடி பேர் அதுக்குள்ளே இருக்கிறாங்க. புரியுதுங்களா? மீதியெல்லாம் அப்படி கிடையாது. நான் அந்த வீடியோ ஒத்து பார்த்துனேன். ஒருத்தராவது எதுனா உண்மை பேசுகிறாங்களா பார்க்கலான்னு. அற்புதம் கிடச்சிது, இதுவும் கிடச்சிது. ஒருத்தர் நான் என்ன தெரியுமா பார்த்தேன், ஒருத்தராவது நல்ல சோறு கிடச்சிதுன்னு சொல்லுவாங்களான்னு பார்த்தேன். இல்லை, சோறு கிடைக்கணுன்னா என்ன ரசா, நீ உழைக்கணும்பா. இன்னொருத்தர் உழைச்சி எட்டுன்னு நல்ல உனக்கு குத்துருவாங்களா? நீ உக்காந்து வீடியோ விட்டுன்னு பேசினுப்போ குருநாதரை பற்றி பேசணும். உன் குருநாதரை நீ இருக்கிற மதத்தில் இருக்கிறவங்களே ஏற்றுக்கிறாங்களான்னு பாரு. புரியுதா? அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. இதில் வேறு இவங்க சொல்லுவாங்க, அப்படியே பிரபஞ்ச ரகசியங்களை கண்டேன், அக உணர்வு அகக்காட்சியை கண்டேன். நானே பேசியிருந்தேன். இன்றைக்கி தான் வெளியே வந்துட்டேன்னா ஏதோ மாறிட்டேன். புரியுதுங்களா? பாவனிங்களா? நீங்கள் முடிவு எடுங்க. உங்களை பாவன் கூட கோவம் வந்துடும். ஏன்னா பாவன் சொல்லி ஏமாறுறதே எனக்கு ஒரு சுகமாக வச்சுங்கிறேன். நான் என்ன போய் சரி நீங்கள் அப்படியே வாழுங்க, அப்படியே வாழுங்க. நான் மாறிட்டேன். நம்ம மேலே தான் சொல்லணும். நம்ம மாறிட்டேன். இன்றைக்கி பசியும் உணவுன்னு வந்துட்டேன். பூமியில் நீரை சேகரிப்போம். தன் உடலில் என்ன நடந்ததோ அதை மட்டும் நான் பேசுவேன். எந்த புக்கில் இருக்கிறதே நான் பேச மாட்டேன். இன்றைக்கி வரல என்று பார்த்துன்னு வரீங்களா, ஒரு குருநாதர் பேரை சொல்லி நான் பார்த்தீங்களா, 4 பேர் மட்டும் நான் ஏற்றுக்கினேன். யார் அப்படின்னா, அந்த 4 பேரை மதத்தையும் கடந்தவர்கள், ஜாதிகளை கடந்தவர்கள், கடவுளை கடந்தவர்கள். ஏன்? அவங்க 4 பேர் இருந்தால் தான் உணவு கிடைக்கும். புரியுதுங்களா? நம்மாழ்வார், நெல் ஜெயராமன் ஐயா,
சுபாஷ் பாலகர், தமிழர் வேளாண்மை, ஞானபிரகாசம் ஐயா. இவங்க 4 பேர் தான் நான் ஏற்றுக்கினேன். அவங்கள கூட குருன்னு சொல்ல மாட்டேன், வழிகாட்டுதல்னு சொல்லுவேன். எனக்கு ஒரு அற்புத வழி காமிச்சாங்க, ஒரு மரியாதை, அவங்கள மதிப்பேன் நான் வந்து, புரியுதுங்களா? வழிகாட்டுதல் நல்ல ஒரு அற்புதமான அவங்களுக்கு மரியாதை கொடுப்பேன். அவங்க வந்து இவங்க 4 பேரையும் நீங்கள் பாருங்களேன், பின்னாடி சூரியன் சுற்றுறது, பின்னாடி அப்படியே ஒளி வட்டம் வர்றது, எதுவுமே இருக்காது. ஞானபிரகாசம் விடுற வீடியோவில் அப்படியே நேச்சலாக நிலத்தில் பக்கத்தில் தென்னை மரம் இருக்கும், கொய்யா கன்று இருக்கும், வாழை கன்று இருக்கும், புரியுதுங்களா? இது மாதிரி வீடியோ தான் விட்டுன்னு இருப்பார் அவர். நேச்சல் சும்மா ஒரு ட்ரெஸ்ஸு போடணும், அவ்வளோதான். இந்த அப்படியே காரில் வந்து இறங்குறதும், அப்படியே கூட்டம் மாசு நிற்கிறதும், அப்படியே இவர் பேசும்போது ஒரு 5 லட்சம் பேர் நிற்கிறதும் இந்த வீடியோவில் வராது. இவங்க 4 பேர்கிட்ட வரவே வராது. ஏன்னா உண்மை, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கடவுளை கண்டுபிடிச்சிடுவாங்க. இவங்க எப்படி ஒன்றாலும் வாழ்வாங்களாம், புரியுதுங்களா? எப்படி ஒன்றாலும் வாழ்வாங்களாம். ஆனால் இயற்கையை அழிக்கிற மாதிரியும் இயற்கைக்கு எதிர்மாறாக வாழ்வாங்களாம். ஆனால் இவங்களுக்கு ஒரு கடவுள் தேவையாம், இவங்களுக்கு ஒரு குருநாதர் தேவையாம். அதை தான் இவங்க கண்டுபிடிச்சி வச்சுன்னு போதிக்கிட்டு எல்லோரும் புலம்பு ஏற்றுக்கவே மாட்டேறாங்க. யார் ஏற்றுக்குவாங்க? நீங்கள் எதனா ஒன்று கண்டுபிடிச்சி கொடுத்துட்டா ஒன்று யோசிக்கணுங்க. உண்மையான அறிவாளின்னு நான் தாங்க. ஆனால் என்ன நினச்சிங்கிறீங்கன்னு தெரில. ஒரு குருநாதர் சொல்லியா ஒரு உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க? நான் கேட்குறேன், உண்மை நான் அவ்வளோ சீப்பலா? படைப்பு என்பது ஒரு குருநாதர் சொல்லியா நீங்கள் தெரிஞ்சுங்க? எனக்கு பசி எடுத்தது, குருநாதர் சொல்லியா பசி எடுத்தது? சரியான நியாயமான கேள்வியில் நான் கேட்குறது. மொத்த பேர் சிந்திப்பீங்க. தாகம் எடுத்தது, குருநாதர் சொல்லியா தாகம் எடுத்தது? புரியுங்களா? கண் பார்வை தெரிஞ்சது, குருநாதர் சொல்லியா கண் பார்வை தெரிஞ்சது? காது கேட்டது, குருநாதர் சொல்லியா காது கேட்டது? நான் குருநாதர்கிட்ட போனால் தான் அப்படியே தான் குருநாதர் ஒன்று மட்டும் சொல்கிறேன். எங்களுக்குள்ளே நான் ஒரு கூட்டத்துக்குள்ளே இருந்தேன், குருநாதர் கூட்டத்துக்குள்ள. அப்போ மீட்டிங் எங்களுக்குள்ள தனியாக நடக்கும். எங்களுக்குள்ளே நான் இப்படி 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை குருவை நன்றி உணர்வோடு சொல்லிவிடுங்க. அவர் 10 நிமிஷம் நேரம் நான் சொல்கிறேன், நீ 10 நிமிஷமாக சொல்கிறா, நான் பாரு 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை சொல்கிறேன். என் பக்கத்தில் இருக்கிறார் பாரு, நீ 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை சொல்கிறியா, 3 நிமிஷத்துக்கு ஒரு முறை குரு பேரை சொல்லின்னு இப்படியே எங்களுக்குள்ளே பேச்சு எங்களுக்குள்ளவே சண்டை. அவர் ஓவராக குருநாதரை பற்றி சொல்கிறாருங்க. நீ கூட தான் சொல்ல 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை. இப்படிலாம் வாதங்கள் நடந்தது, புரியுதுங்களா? காமெடியாக இருக்கும். இந்த அமைப்புக்குள்ளவே சண்டை இருக்கும், புரியுதுங்களா? இவங்களே ஒத்துமையாக இருக்க மாட்டாங்க. இது எல்லாமே மனுஷன் சொல்லி கொடுத்தது, எல்லாம் இப்படி தான் இருக்கும். இதை புரிஞ்சுக்கின்னு ஆழ்ந்த சிந்தித்து அமைதி நிலையில் பிறரிடம் அறிந்ததெல்லாம் முழுமை இல்லை. ஆழ்ந்து சிந்திங்க. பிறரிடம் அறிந்ததெல்லாம் முழுமை இல்லை, பிறரிடம் அறியாததே முழுமை. பிறரிடம் அறியாமல் சுயமாக நீ கற்றுக்கொண்டாய்ப்பார், நீ உணர்ந்தாய்ப்பார். அது அத்தனையும் பிறந்ததிலிருந்து இறப்பு வெறும் நிரந்தரமாக இருக்கும். அது இல்லை என்றால் நீ உயிர் வாழ முடியாது. ஆழ்ந்த கருத்தை சொல்லிடு. இது இந்த குருநாதர்கிட்ட நானே போய் குருநாதர்கிட்ட போனேன், அம்மா அப்பா சொல்லி கொடுத்த கடை 2த்தையும் விட்டு உக்காந்துக்கிறேன். இன்றைக்கி புரியுதுங்களா? இவங்களாம் வேஸ்ட்டுங்க. உழைக்க இவங்க எந்த தப்பு ஒன்றாலும் செஞ்சுடுவாங்களா? இயற்கைக்கு எதிர்மாறா இயற்கையெல்லாம் அழிச்சுனே இருப்பாங்க. பெரிய பெரிய துறை எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு குருநாதர் வேணும். என் குருநாதர்கிட்ட போனால் ஆசீர்வாதம் பண்ணிட்டார், அவர் ஆசீர்வாதம் தான் பண்ணுவார். ஏன்னா நீ அவருக்கு 200 ஏக்கரா எழுதி கொடுப்பா, 500 ஏக்கரா கூட எழுதி கொடுப்பா. அங்கங்கே இருக்கும் பிரான்ச்சு நிறையா. சிந்தித்து குருநாதர்களை வளர்த்து ஒரு நன்மையும் கிடையாது. நம்ம பிள்ளை இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய பிள்ளையை பாருங்கள், உங்களுடைய பேரனை பாருங்கள், உங்களுடைய கொல்லு பேரனை பாருங்கள். அவர்கள் நலமோடு வாழ வேண்டுமென்றால் நீரை மண்ணில் நிறுத்துங்கள், நீர் வேளாண்மையை மேம்படுத்துங்கள், மரங்களை நிறைய நடுங்கள். சொற்பொழிவு வச்சுன்னா பசியாத்ததும் உன் குருநாதரே சொன்ன கடவுளை கைட்டு விட்டு பசிக்கிட்ட ஓடியாண்டார் ஆதி நிலைக்கிட்ட. புரியுங்களா? உங்கள் குருநாதரை 800 கோடி பேர் ஏன் ஏற்றுக்கல சொல்லு? உண்மை தானே சொல்லி கொடுத்தாரு. உங்கள் குருநாதர்கிட்ட போய், குருவை நீ உண்மை சொல்கிறியா இல்லை வேறு எதுனா சொல்கிறேன்? 800 கோடி பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. கேட்கலாம், அவரே தலையை சொல்லுவார். புரியுதுங்களா? நீர் வேளாண்மையை நிறுத்தி, புரியுதுங்களா, பாரம்பரிய விதைகளை மீட்டெடுத்து பாரம்பரிய விவசாயங்களை மேம்படுத்தி மனிதனும் எல்லா ஜீவராசிகளும் நலமோடு வாழ்வதற்கான மார்க்கத்தை அமைப்போம். இந்த மார்க்கமே உண்மை மார்க்கம். அதுதான் பசி மார்க்கம். பசி உணவு மகேந்திரன். நன்றி, மகிழ்ச்சி. பசி எடுத்ததா மகிழ்ச்சியாக சாப்பிடும். இதை விட ஒரு பேரின்பம் எதுவும் கிடையாது. இதெல்லாம் டெம்பரவரி இன்பம்.
நிரந்தரமான இன்பம் இதுதான். மகிழ்ச்சி. முடிந்தா ஆழ்ந்து சிந்திக்கும்.